வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, சிஸ்டர் ஹேர் ஸ்டைல் வீடியோவும் உங்களோட மேக்கப் வீடியோவும் சேனல்ல அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. நான் தான் நாளைக்கு 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 நாளைக்குன்னு இன்னைக்கு வந்து நிக்குது. சரி, இன்னைக்கு அந்த சிஸ்டர் வந்து சிஸ்டர் நான் கேட்டா நீங்க பண்ணவே மாட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ. நான் வந்து ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். சரி, அவங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, அதனால எப்படின்னு பாப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா தலையில வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. நான் லைட்டா தான் சிக்கு எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சம் சிக்குது. அப்படியே இந்த எப்போ மாதிரி கோண வாக்கு எடுப்பாங்களா, கோண வாக்கு எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு முடி, நீங்க நார்மலா எப்படி எடுப்பீங்களோ அப்படியே மொத்தமா முடி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு இன்னும் கொஞ்சம் சிக்க எடுத்துக்கல, ஒழுங்கா சிக்க எடுக்கல போல. மொத்தமா ரைட் சைடு நமக்கு தேவையான முடியை எடுத்துட்டு பின்னாடி நல்லா சீவி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் முடி தூக்கிக்கிட்டு நிக்குமா, அதனால அப்படியே மொத்தமா ரைட் சைடு கையில வச்சுட்டு இப்படியே சுத்திக்கோங்க. ரெண்டு கையும் வச்சு இப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படியே மாத்தி மாத்தி சுத்துனீங்கன்னா ரோல் வந்துரும். வந்துருச்சா ஃபுல்லா? அப்படியே ஃபுல்லா ஒரு பாதி அளவு மட்டும் சுத்திக்கோங்க. நீங்க இழுத்து குத்துற அளவு மட்டும் சுத்திட்டு இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி கிளிப்பு குத்திக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். முடி நிறைய இருக்கிறவங்களுக்கு நிறைய புஷ்ஷுன்னு இருக்கும். நமக்கு இருக்கிறதே 4 முடியா, அதனால கொஞ்சமா தான் புஷ்ஷுன்னு தெரியும். ரைட் சைடு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு அதே மாதிரி நம்ம எடுக்கும் போதே அந்த உச்சி மாதிரி இங்க வந்திருக்கும்ல, அதே மாதிரி இந்த கையில விட்டு அதுக்கு நேரா இப்படியே எடுக்க போறீங்க. இந்த சைடு, அந்த சைடு நிறைய வரும், இந்த சைடு கொஞ்சமா வரும், அவ்வளவுதான் டிஃப்ரெண்டா. இந்த சைடும் அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சு அப்படியே சுத்தி கொஞ்சம் லூஸா விட்டு கிளிப்பு ஊத்திக்கோங்க. முடிஞ்சா நம்ம ஹேர் ஸ்டைல். அவ்வளவுதான் சிஸ்டர், இதுதான் சிஸ்டர். நான் 5 வருஷமா இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நேர் வச்சு தான் எடுப்பேன். அப்புறம் ஒர்க் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு பேஷண்டோட அட்டெண்டர் பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டைலா வெட்டி விடுறேன்னு ஓசியா தான் வெட்டி விட்டாங்க. பட் வந்து கொஞ்சம் எனக்கே கண்ணாடியில பார்க்க முடியல. இந்த சைடு வெட்டி விடுவாங்களா, அது ரொம்ப அசிங்கமா இருந்தது. அந்த முடி வந்து முன்னாடி கிடக்க கூடாது, அது அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி 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 குத்துவானா, அப்படியே இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பழக்கப்பட்டுருச்சு. நம்ம வந்து அப்படியே ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு சொட்ட தெரியாம முன்னாடி முடியை எடுத்து இழுத்து விட்டுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஏர் நெத்தியா. எல்லாரும் வந்து ஹேர் ஸ்டைல மாத்துங்க சிஸ்டர்னு சொல்றீங்க, பட் எனக்கு நேர் வாக்கு எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், நேர் வாக்கு எடுத்தோம் போன் நேர் வாக்கு எடுத்தோம்னா இந்த சைடு ரொம்ப ஏர் நெத்தி தெரியுதா. அது மட்டும் இல்லாம எண்ணெல்லாம் தேய்ச்சோம்னா அநியாயத்துக்கு இருக்கும். பட் இப்படியே செய்வனாலும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால எனக்கு அப்போல இருந்து பழகிடுச்சு எனக்கே. அதனால இந்த ஹேர் ஸ்டைல் நான் மேக்சிமம் வந்து தலை குளிச்சோம்னா அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுறது. ஓகேயா? எண்ணெய் தேய்ச்சனா பின்னி போட்டுருவேன். ஏன்னா ஃப்ரீயா வந்து விட்டோம்னா கொஞ்சம் புஷு புஷுன்னு கொஞ்சமா தெரியும், அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் எண்ணெய் தேய்ச்சி ஃப்ரீ ஹேர் விட முடியுமா? விட முடியாது. ஏன்னா இருக்கிறதே 4 முடியாதனால. இவ்வளவுதான் சிஸ்டர் மை ஹேர் ஸ்டைலு. பின்னி போட்டாலும் இந்த பூரான் செடி, பூரா பின்னல் சொல்லுவோம்ல, அதுதான் பின்னுவேன். ஏன்னா அதுவும் கொஞ்சம் முடி அதிகமா தெரியுமா, அதனால. இவ்வளவுதான் நம்ம ஹேர் ஸ்டைல் சிஸ்டர். உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. அப்புறம் வந்து மேக்கப் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா தோடு விழுந்துருச்சா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பொட்டு தோடு போடுவேன். எந்த ட்ரெஸ் மேட்சா போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தோடு. அந்த அதான் தோடு தான் கொஞ்சம் எனக்கு பார்ப்பேன். அப்ப வந்து பொட்டு நார்மலா வீட்ல இருக்கும்போது ஸ்டிக்கர் போட்டு வைப்பேன், வெளியில போறதா இருந்தா ஸ்டோன் போட்டு வைப்பேன். அப்புறம் வந்து ஒரு கையில வளையல், இந்த சைடு வளையல், ஆமா இந்த சைடு வளையல், அப்புறம் வாட்ச். ஒரு சிலர் வந்து ஒரே வளையல் ஒரே வாட்ச் தான் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வாட்ச் வந்து நிறைய இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச், கோல்டு வாட்ச், மேரேஜ் போட்டது. அப்புறம் செல்வா வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தா நிறைய இருக்கு. பட் இது வந்து என் கொழுந்தை வாங்கி கொடுத்தது. குவைத்துல இருக்கா என் கொழுந்தை விஜய். அவன் வந்து எனக்கும் செல்வாக்கும் ஒரே மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்திருப்பான். அது அது எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல லைட் எரியும் தெரியுமா. இருங்க, கிரீன் கலரு இதா இப்ப அமுக்கணும்னா கலர் கலரா எரியும். ரெட் கலரு, ப்ளூ கலரு, அப்படி லைட் எரியும், ஆரஞ்சு கலரு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், லைட் எரியறதுனால. செல்வாக்கு எனக்கு ஒரே மாதிரி, அதனால இது நார்மலா எங்க கட்டினாலும் இது கட்டுவேன். பட் ஊருக்கு போயிட்டோம்னா சாரிக்கு ஏத்த மாதிரி கோல்டன் கலர் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் அப்படி கட்டுவேன். பட் இந்த வளையல் நிறைய இருக்கு, அவ்வளோ வளையல் போட மாட்டேன். இது சும்மா கொஞ்சம் முன்னாடி இருக்குமா டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிடுவேன். அவ்வளவுதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப். செல்வா கூட எங்கேயாவது போனா மட்டும் தான் லிப்ஸ்டிக் போடுவேன். மேக்சிமம் செல்வா கூட போனா மட்டும்தான் லிப்ஸ்டிக் போடுவேன்.
நான் தனியா எங்கேயாவது போனா லிப்ஸ்டிக் போட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் கூட போனா ஓகே அப்படி தோணும். நம்ம போனா ஒரு மாரி இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. நம்ம மேக்கப் முடிஞ்சுச்சா? மத்தபடி நான் வந்து பவுடர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். சோப்பு அவ்வளவுதான். நம்ம மேக்கப், நம்ம ஹேர் ஸ்டைல் வேற என்ன கேட்டிருந்தீங்க? வேற இன்னும் வந்து சாரி செலக்ஷன் கேட்டிருந்தீங்க. ஹோம் டூர் இப்ப வந்து நான் ஒரே வீடியோ தான் சிஸ்டர். இந்த வீடியோ நான் யார் யார் பாக்குறீங்களோ அவங்கலாம் இப்போதைக்கு நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட முடியாது. கொஞ்சம் ப்ராசஸ்ல இருக்கு. அது முடிச்சதும் நான் நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். லாங் வீடியோ போடணும் அப்படின்னு. ஹோம் டூர்ல இருந்து சாரி செலக்ஷன்ல இருந்து கொஞ்சம் அந்த ஜுவல்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நெறைய பிளான் பண்ணி இருக்கேன். பட் இப்போதைக்கும் லாங் வீடியோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ண முடியாது. ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான். கார்டன் ஐடியா கூட கேட்டிருந்தீங்க. நான் வச்சிருக்கேன். பட் இப்ப கொஞ்சம் ப்ராசஸ் முடிஞ்சதுமே லாங் வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. போக போக நம்ம சேனல்ல லாங் வீடியோ வரும். அப்புறம் இதுவரை நம்ம சப்போர்ட் பண்ணி என்னையும் ஒரு ஆளா மதிச்சு கமெண்ட் பண்ற சிஸ்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூவா இதே மாரி நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதே மாரி நம்ம வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.